ஹாய், திஸ் இஸ் கலை. வெல்கம் டு அவர் கலைஸ் ஃபுட் வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவல் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்றதா பார்க்க போகிறோம். அவல் மிக்சர் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம வழக்கமாக கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் வீட்டிலேயே இதை வந்து சூப்பராக ரெடி பண்ணலாம். அது எப்படி ரெடி பண்ணலான்றதை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வந்து எண்ணெய் வந்து ஒரு மீடியம் ஹீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து அவல் போட்டு அது ரொம்ப நேரம் வந்து வேக விடக்கூடாது. வேக விட்டோம் அப்படின்னா அது வந்து ஹார்ட் ஆயிரும், இல்லைனா சம்டைம்ஸ் தீஞ்சு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அதை போட்டதுமே வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது இப்போ எப்படி போடுறதுன்றதை நான் வந்து ஒன்ஸ் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து அவல் வந்து போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும். விட்டுட்டிங்க அப்படின்னா ஃபியூ மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் அடங்கி அது மேலே பொரிஞ்சு வரும். அப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பேப்பரில் வந்து நம்ம வந்து அதை போட்டு வச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த எண்ணெயெல்லாம் அந்த பேப்பரில் வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ அப்படி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வேர்க்கடலை அதையும் வந்து நல்லா அது வெடித்து வர அளவுக்கு அதை வந்து போட்டு பொரித்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வெடித்து வரணும். அந்த வெடித்து வந்ததுக்கு அப்புறமா அதையும் வந்து அந்த அவல் கூட சேர்த்திட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த பொட்டுக்கடலை உடச்சது இருக்கும் இல்லைங்களா, அதையும் வந்து நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 6-7 வெள்ளைப்பூண்டு அதை வந்து தட்டி அதையும் வந்து நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான், அதையும் வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து அதை தனியாக வந்து அந்த ஒரு நீளமான ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் வந்து நம்ம ஆல்ரெடி பொரித்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து இதில் போட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் வந்து உப்பு வந்து 1 ஸ்பூன் போடணும். அதுக்கப்புறமா வந்துட்டு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டு அதை வந்து இது போல் நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான நம்ம அவல் மிக்சர் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கலைஸ் ஃபுட் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.